நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவன் வெளியூருக்கு வேலைக்கு சென்று விட்டதாக நாடகமாடிய மனைவி. நீண்ட நாட்களாக போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. மனித எலும்புகளை கவ்விக்கொண்டு சாலையில் திரிந்த நாய்கள். கால்வாய்க்குள் பாக்கெட்டாக கிடந்த எலும்புகளை கைப்பற்றி விசாரணை. DNA ரிப்போர்ட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல். கட்டிய கணவனை மனைவியே குழி தோண்டி புதைத்தது ஏன்? 11 மாதங்களுக்கு பின் விலகிய மர்மம் என்ன? நவம்பர் 3 பேர பசங்களை பார்க்க மகன் சிவ்பேரோட வீட்டுக்கு போயிருக்காங்க தாய் சாவித்ரி. அப்ப வீட்ல மருமகள் லட்சுமியும் குழந்தைகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. உன் புருஷன் எங்க? வேலைக்கு போயிட்டு வந்துட்டானா? அவனை கூப்பிடு, அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு லட்சுமி, அவரு வேலை விஷயமா குஜராத் வர போயிருக்காரு, அவரு திரும்பி வர கொஞ்ச நாட்கள் ஆகும்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சிவ்பீர் ஏன் குஜராத் போனா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கையே சரியில்லை, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டி இருக்காங்க. அடுத்து தன்னோட மகனுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. தொடர்ந்து 2-3 நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அப்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் லட்சுமியோட வீட்டுக்கு போயிருக்காங்க சாவித்ரி. அப்ப வீட்ல உறவுக்கார இளைஞர் அமித் இருந்திருக்கான். ஆள் இல்லாத நேரத்துல இவன் எதுக்கு லட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கான்னு சாவித்ரிக்கு டவுட் வந்திருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள போன சாவித்ரி, சிவ்பீரோட போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? நம்பரை மாத்திட்டானா? ஊருக்கு போயிட்டு உன்கிட்ட பேசினானான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லட்சுமி, எனக்கும் அவர் போன் பண்ணல, என்னாச்சுன்னு தெரியலன்னு அலட்சியமா சொல்லியிருக்காங்க. எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கான், அந்த கம்பெனி அட்ரஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க மாமியார் சாவித்ரி. என்ன கம்பெனி, என்ன வேலை அப்படின்னு எனக்கு ஒன்னும் தெரியாது, என்கிட்ட அவரு எதுவுமே சொல்லல, நீங்க வீட்டுக்கு போங்க, அவர்கிட்ட இருந்து போன் வந்தா உங்ககிட்ட சொல்றேன்னு சாவித்திரிய துரத்துறதுலயே குறியா இருந்திருக்காங்க லட்சுமி. மனசுக்குள்ள சந்தேகத்தோடயே வீட்டுக்கு திரும்பின சாவித்திரி கிட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பேசி இருக்காங்க. அமித் அடிக்கடி உங்க மருமகளோட வீட்டுக்கு வர்றான், 2 பேரும் ரொம்ப நேரம் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லி இருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மருமகளை பத்தி தப்பா சொன்னதும், மகன் சிவ்பீரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததும் சாவித்திரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால கோபமான சாவித்ரி, அமித் ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வர்றான்னு மருமகள் லட்சுமி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு லட்சுமி, அவன் எங்க சொந்தக்கார பையன், என்ன பார்க்க வர்றான், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மாமியார கடுமையா கடிஞ்சிருக்காங்க. லட்சுமி பேசின விதம் சாவித்திரிய ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நினைச்ச சாவித்ரி தன்னோட மகனை ரொம்ப நாட்களா காணும்னு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில லட்சுமியோட வீட்டு பக்கத்துல இருந்து சில தெருநாய்கள் மனித எலும்புகளை கவ்விட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த லட்சுமி அந்த எலும்புகளை 2-3 பாக்கெட்ல போட்டு பக்கத்துல உள்ள கால்வாயில வீசி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் எலும்புகளை மீட்டிருக்காங்க. லட்சுமியோட வீட்டுக்கு பின்பக்கத்துல இருந்து எலும்புகள் கிடைச்சதுனால இந்த எலும்புகள் சிவ்பீரோடு தான் இருக்கும்னு போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த எலும்புகளையும் தாய் சாவித்திரியோட ரத்த மாதிரிகளையும் எடுத்து DNA டெஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அடுத்த சில நாட்கள்ல வெளியான DNA டெஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த எலும்புங்க சிவ்பீரோடது தான்னு உறுதியாகி இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு உடனே லட்சுமியோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தங்களோட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. சிவ்பீரும் லட்சுமியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி சிவ்பீர் தனது மனைவி குழந்தைகளோட உத்தரப்பிரதேசத்துல உள்ள கான்பூருக்கு குடி போயிட்டாரு.
இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல 20 வருஷ கல்யாண வாழ்க்கை லட்சுமிக்கு சலிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில லட்சுமிக்கும் 25 வயசான இளைஞர் அமித்துக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சிவபீரை ரொம்ப அவாய்ட் பண்ண லட்சுமி எந்த நேரமும் போன்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. லட்சுமி அமித் கூட தகாத உறவுல இருக்கிற விஷயம் சிவபீருக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. இதனால மனைவிய கண்டிச்சு சிவபீர் அவங்களோட போனை பிடுங்கிக்கிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இவனை உயிரோட விட்டு வச்சா அமித் கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு நினைச்ச லட்சுமி ஆண் நண்பரோட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு போன சிவபீருக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க லட்சுமி. அடுத்து தன்னோட காதலன் அமித்த போன் பண்ணி வர வச்ச லட்சுமி கட்டைய வச்சு கணவனை தாக்கி இருக்காங்க. வீட்ல இருந்த இரும்பு கம்பிய வச்சும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சரமாரியா தாக்கி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து சிவபீரோட சடலத்தை வீட்டுக்கு பின்னாடியே குழி தோண்டி புதைச்சி உடல் சீக்கிரம் அழுகணும்னு 10 பாக்கெட் உப்பையும் கொட்டி இருக்காங்க. ஆனா 11 மாசங்களுக்கு அப்புறம் நாய்கள் எலும்புகளை கவ்விட்டு வந்ததை வச்சோம் DNA டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சோம் லட்சுமி அமிதா உண்மையான கொலையாளிகள்னு கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இரவு 11 மணி அளவில் லாட்ஜுக்கு சென்ற காதல் ஜோடி. காதலியை அறையில் அடைத்து வைத்துவிட்டு வெளியேறிய காதலன். லாட்ஜ் அறைக்குள் தூக்கில் தொங்கியபடி கிடந்த காதலி. வீட்டின் அறையில் தூக்கில் சடலமாக கிடந்த காதலன். காதல் ஜோடி தற்கொலை செய்தார்களா? காதலியை கொலை செய்துவிட்டு காதலன் தற்கொலை செய்தாரா? அறை எண் 103 நடந்தது என்ன? வேப்பேரியில உள்ள ஒரு தனியார் லாட்ஜ் மேனேஜருக்கு நடுராத்திரி ஒரு போன் வந்திருக்கு. சார், ரூம் நம்பர் 103ல ஒரு இளம்பெண் தூக்கில தொங்க போறதா எனக்கு போன் வந்தது. அந்த ரூம்ல போய் கொஞ்சம் பாக்குறீங்களான்னு மேனேஜர் கிட்ட சொல்லி இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்த மேனேஜர் படபடன்னு எழுந்து ஸ்பேர் கீயை எடுத்துக்கிட்டு ரூம் நம்பர் 103க்கு ஓடி போய் கதவை திறந்திருக்காரு. அப்ப அங்க உள்ள ஃபேன்ல ஒரு இளம்பெண் தூக்கில தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான மேனேஜர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீஸ் இளம்பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு மேனேஜர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. நைட்டு 11 மணி இருக்கும் சார். ஒரு இளைஞரும் இளம்பெண்ணும் லாட்ஜுக்கு வந்தாங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கிறதா சொன்ன அந்த 2 பேருமே ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த இளைஞர் மட்டும் வெளியே கிளம்பி போயிட்டாரு. ஆனா அந்த இளைஞர் மறுபடியும் திரும்ப வரலன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த இளைஞரோட செல்போன் நம்பர், ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட வாங்கி இருக்காங்க போலீஸ். அதுல இளைஞரோட பேர் ராபின் அப்படிங்கறதும் அவரோட சொந்த ஊரு திருவள்ளூர் பக்கத்துல உள்ள கீச்சலம் பகுதி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த இளைஞரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ராபினும் தன்னோட வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. லாட்ஜில இளம்பெண்ணும் வீட்டுல இளைஞரும் தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம், லாட்ஜில என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். 10ஆம் வகுப்போட படிப்புக்கு முழுக்க போட்ட ராபின் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுல போதிய வருமானம் கிடைக்காததுனால சென்னைக்கு வந்து ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அந்த வேலையிலையும் திருப்தி இல்லாததுனால திருமங்கலத்துல ஒரு மால்ல இருக்கிற துணிக்கடையில வேலைக்கு சேர்ந்திருக்காரு ராபின். அங்க அண்ணா நகரை சேர்ந்த த்ரிஷாங்கிற இளம்பெண் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட நட்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு ராபின். நாளடைவில் இந்த நட்பு காதலா உருவெடுத்திருக்கு. இந்த காதல் விவகாரம் 2 வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சதோட பெற்றோர்கள் சம்மதத்தோடையே காதலை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சில மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவும் எடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் வேப்பேரியில உள்ள தனியார் லாட்ஜுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அங்க வச்சு 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதனால கோபமான ராபின் த்ரிஷாவை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டதா தெரியுது.
அதுக்கப்புறம் தன்னோட தோழிக்கு ஃபோன் பண்ணின த்ரிஷா, ராபினுக்கும் எனக்கும் சண்டை, அதனால கோபத்துல என்னைய லாட்ஜ் அறையில அடைச்சு வச்சுட்டு ராபின் போயிட்டாருன்னு அழுததோட தான் தூக்கல தொங்கி தற்கொலை பண்ணிக்க போறதாவும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு பதறின தோழி த்ரிஷாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா த்ரிஷா அதை காது கொடுத்து கேட்காம ரூம்ல இருந்த ஃபேன்ல தூக்கல தொங்குனதா தெரியுது. அதுக்கப்புறம் தான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க த்ரிஷாவோட தோழி. அதோட ராபினோட செல்போனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா போனை ராபின் எடுக்கல, அவரோட சொந்தக்காரங்க எடுத்திருக்காங்க. த்ரிஷா லாட்ஜில் இருந்து பேசின விவரத்தை ராபினோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க தோழி. அதை கேட்டு அதிர்ச்சியான ராபினோட பெற்றோர் மகனோட அறைய போய் பார்த்திருக்காங்க. கதவை உள்பக்கமா அடைச்சிட்டு தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு ராபின். அடுத்து கதவை உடைச்சி உள்ள போய் மகனோட சடலத்தை மீட்டு இருக்காங்க. லாட்ஜுக்கு வரும்போது எந்த பிரச்சனையே இல்லாம வந்த காதல் ஜோடிக்கு அறைக்குள்ள போனதும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, காதலனும் காதலியும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பிரச்சனையோட வீரியம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக காதல் ஜோடியோட செல்போன்களை கைப்பற்றி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதே நேரம் காதலிய ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு ராபின் எதுக்காக போகணும், த்ரிஷா தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிறகுதான் ராபின் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா, இல்ல காதலிய கொலை செஞ்சுட்டு ராபின் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் வர்றதுனால அதுக்கேத்த மாதிரியும் விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி பல சந்தேகங்கள் வந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் த்ரிஷா முதல்ல உயிரிழந்தாரா இல்ல ராபின் உயிரிழந்தாராங்கிறதும் தெரிய வரும். அண்ணன் தம்பிக்குள் நீண்ட நாட்களாக இருந்த முன்பகை, நண்பன் முன்பு சமரசம் பேசிக் கொண்டிருந்த போது நேர்ந்த கொடூரம், சாலையில் கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்த தம்பி, சடலத்தின் பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருந்த பெண்கள், 2 பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் கிடைத்த பகீர் தகவல்கள், உடன் பிறந்த தம்பியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய அண்ணன் சிக்கினானா, பின்னணி என்ன? கோவளம் சுங்கச்சாவடி ரோடு பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்ப ரோட்டோரத்துல கத்தி குத்து காயங்களோட சடலம் ஒண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு. சடலத்துக்கு பக்கத்துல 2 பெண்கள் நின்னு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விபத்துன்னு நினைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் எப்படி உயிரிழந்தாரு, எந்த வாகனம் மோதிச்சு, நீங்க 2 பேரும் இவருக்கு சொந்தக்காரங்களான்னு கேட்டிருக்காங்க. சார், உயிரிழந்தது என்னோட கணவர் தேஜ்னு சொன்ன சந்திரா, இது விபத்தில்ல, என் புருஷனை எங்க அக்கா கணவர் ஜீவன் கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டார்னு சொல்லி அழுது இருக்காங்க. உடனே ஜீவனோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவரை பிடிக்க செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல சிக்னல் கொலை நடந்த பக்கத்திலேயே காட்டி இருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஜீவனை தட்டி தூக்கி இருக்காங்க. அடுத்து அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் தேஜ் ஏன் கொலை செய்யப்பட்டார், அண்ணன் தம்பிக்கு இடையில என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. நேபாளத்தை சேர்ந்த இளைஞர் தேஜ் தன்னோட மனைவி குழந்தைகளோட சென்னை OMR சாலையில் உள்ள உத்தண்டி பகுதியில வசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல உள்ள கம்பெனியில செக்யூரிட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு தேஜ். ரொம்ப ஏழ்மை குடும்பம் அப்படிங்கிறதுனால இவருக்கு நிறைய கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது. குடும்ப செலவுக்காகவும் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகவும் சமீபத்துல தன்னோட அண்ணன் ஜீவன் கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியிருந்தாரு தேஜ். தேஜோட வாழ்க்கை இப்படி கஷ்டத்துல போயிட்டு இருந்த நேரத்துல ஜீவனுக்கு திடீர்னு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால தேஜ் கிட்ட தான் கொடுத்த பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டிருக்காரு ஜீவன். நீ கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, நீ திடீர்னு போன் பண்ணி பணத்தை கேட்டா நான் என்ன பண்றது, எனக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் வேணும், அதனால 1 வாரம் கழிச்சு உன்னோட பணத்தை தந்துடுறேன்னு சொல்லி இருந்தாரு தேஜ். அதுக்கு ஜீவன், அதெல்லாம் முடியாது, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது, உன் தலைய அடமான வச்சாவது பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தேஜ் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்து 1 வாரமாகியும் தேஜ் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இதனால தேஜுக்கும் ஜீவனுக்கும் இடையில முன்பகை ஏற்பட்டிருக்கு. கடைசியா ஒரு முறை பணத்தை கேட்டு பார்க்கலாம்னு மறுபடியும் தேஜுக்கு போன் பண்ணி இருக்காரு ஜீவன்.
அடிக்கடி போன் பண்ணி எதுக்கு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ற? இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு கத்தி பேசி இருந்தாரு தேஜ். அதுக்கு ஜீவன் தன்னோட தம்பிய தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. ஜீவனோட பேச்ச கேட்டு கடுப்பான தேஜ், உன்னோட பணத்தை திருப்பி தர முடியாது, உன்னால என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கோன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு கோபப்பட்ட ஜீவன் தம்பிய கொலை பண்ணவும் திட்டம் போட்டிருக்காரு. அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட தேஜோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேரையும் சமாதானப்படுத்த தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. அப்பவும் 2 பேருக்கு இடையில பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஜீவன் தன்னோட தம்பிய சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த தேஜ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து நடந்த எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லி தன்னோட மனைவி பாவனாவையும் தேஜோட மனைவி சந்திராவையும் நேர்ல வர வச்ச ஜீவன் ஆட்டோ மூலமா தேஜ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப பாதி வழியிலேயே தேஜோட நாடி துடிப்பு நின்னு அவர் உயிரிழந்துட்டாரு. இதனால தேஜோட சடலத்தை சாலையில தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு ஜீவன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி அதே ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருந்த ஜீவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 வாரமாக பேசாமல் இருந்துவிட்டு மீண்டும் போன் செய்த காதலி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் போனை அட்டன் செய்த காதலனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உருக்கமான லெட்டர் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட காதலன். காதலி தனது காதலனிடம் போனில் பேசியது என்ன? காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்டது ஏன்? காதலன் தனது லெட்டரில் அப்படி உருக்கமாக என்ன எழுதியிருந்தார்? மூணு வாரத்துக்கு மேல காதலி பேசாத வருத்தத்துல இருந்த காதலனுக்கு திடீர்னு அவங்க கிட்ட இருந்து வந்த போன் கால் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. எத்தனை போராட்டம் வந்தாலும் என் காதலி என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான்னு கர்வத்தோடையே போனை அட்டன் பண்ணி இருக்காரு காதலன் வினய் பாபு. ஆனா காதலன் நினைச்சது வேற, காதலி போன்ல பேசினது வேற. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், வீட்டுல யாருமே என் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல, என்னால நீ இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது, அதனால நான் தற்கொலை செய்ய போறேன்னு அழுது இருக்காங்க காதலி. அதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு, கண்டிப்பா நம்ம காதலை வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு காதலன் சொன்னப்ப அதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வீட்டுல என்னைய கொலை கூட பண்ணுவாங்களே தவிர நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு கண்ணீர் சிந்தி இருக்காங்க காதலி. அடுத்து அம்மா வராங்க, அப்புறமா பேசுறேன்னு போனை வச்ச காதலி பிபி நகர் காட்கேசர் இடையில உள்ள தண்டவாளத்துல வந்த ரயில் முன்னால பாஞ்சி உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்த இளம்பெண் யாருன்னு ஒரு பக்கம் போலீசார் விசாரணையில இறங்க, மறுபக்கம் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் வினய் பாபு உள்ளூர்ல உள்ள விவசாய கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அங்க போன போலீசார் சடலத்தை மீட்டதோட இளைஞரோட பெற்றோர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்ப என்ன காரணம்னே தெரியல சார், கொஞ்ச நாளாவே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தானோ, என்னாச்சுன்னு கேட்டு பார்த்தோம், எதுவுமே சொல்லலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து வினய் பாபுவோட வீட்டுக்கு போய் ஏதாவது தடயம் சிக்குமான்னு பார்த்திருக்காங்க போலீசார். டேபிள் மேலேயே லெட்டர் ஒன்னு போலீசார் கண்ணுல தென்பட்டிருக்கு. அந்த லெட்டர் இளைஞரோட தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் வெளியில கொண்டு வரல, கூடவே ஒரே கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியோட தற்கொலைக்கான காரணத்தையும் வெளியில கொண்டு வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் தண்டேப்பள்ளி பக்கத்துல உள்ள கோர்விச்செல்மா கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் வினய் பாபுவும் அதே கிராமத்துல இருந்த ஹிதவர்ஷினியும் 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிருக்காங்க. 20 வயசான ஹிதவர்ஷினி காட்கேசர்ல உள்ள ஒரு கல்லூரியில பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்துட்டு போற ஹிதவர்ஷினி காதலன் வினய் பாபுவோட வெளியில போறது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஷாப்பிங் போயிருந்தப்ப ஹிதவர்ஷினியையும் வினய் பாபுவையும் பார்த்த உறவுக்காரங்க பொண்ணு வீட்டுல வந்து சொல்லி இருக்காங்க. அதனால ஹிதவர்ஷினி வீட்டுல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், பெத்து வளர்த்த எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும்னு கண்டிச்ச பொண்ணோட அப்பா அம்மா வினய் பாபு கிட்ட பேசவே கூடாதுன்னு ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் மீறி காதல் ஜோடி பேசுறது, மீட் பண்றது, வெளியில போறதுன்னு இருந்திருக்காங்க.
அதனால கடுப்பான பொண்ணோட பெற்றோர் வினய் பாபு கிட்ட இனிமே பேசினா படிப்பையே நிறுத்திடுவோம், சட்டு புட்டுன்னு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வாரம் காதலன் வினய் பாபு கிட்ட காதலி பேசவே இல்லை. 3 வாரம் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு தான் காதலனுக்கு போன் பண்ணி பேசிட்டு ரயில் முன்னால பாஞ்சி தற்கொலை பண்ணி இருக்காங்க ஹிதவர்ஷினி. அதே மாதிரி காதலி உயிரிழந்த அடுத்த நொடியே உருக்கமா ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு காதலனும் கிணத்துல விழுந்து உயிரை மாய்ச்சிருக்காரு. இந்த ஜென்மத்துல சேர்ந்து வாழ முடியலனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது என் தங்கத்தை கட்டாயம் திருமணம் செஞ்சுக்குவேன், சந்தோஷமா வாழுவேன்னு லெட்டர்ல எழுதி இருந்திருக்காரு வினய் பாபு. இளைஞரோட தற்கொலை மூலமா தான் ஹிதவர்ஷினி தற்கொலைக்கு காதல் விவகாரம் தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. பல நாளா வயிறு வலி பிரச்சனையில இருந்த என் பொண்ணு ரயில்ல பாய்ஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்த ஹிதவர்ஷினியோட அப்பா அம்மா வினய் பாபுவும் தாம் பொண்ணும் காதலிச்சாங்க. அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வாயையே திறக்கல. ஆனா ஒரு தற்கொலை மூலமா மற்றொரு தற்கொலை வெளியே வந்ததுனால ஹிதவர்ஷினியோட பெற்றோர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கி இருக்காங்க காவல்துறையில. அருகருகே உள்ள வீடுகளில் வாழ்ந்து வந்த பங்காளிகள் தனியாக பைக்கில் வரும்போது மோதிய டாடா ஏஸ் வாகனம். நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவர் மீது இரும்பு கம்பியால் தாக்குதல். சாலையில் இரத்த வெள்ளத்தில் முதியவர் துடிதுடித்து உயிரிழந்த கொடூரம். முதியவரை அடித்தே கொலை செய்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தப்பி ஓடியது ஏன்? பின்னணி என்ன? நைட் ஷிஃப்ட்டுக்கு போற தன்னோட மகளை தனியார் கம்பெனியில விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீடு திரும்பி இருக்காரு பாலுச்சாமி. கீரனூர் விராலிமலை சாலை முல்லையூர் பக்கத்துல பைக் போயிட்டு இருக்கப்ப மழை தூறல் விழுந்திருக்கு. அதனால எதிரில வந்த வாகனங்களை கவனமா பார்த்துக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு பாலுச்சாமி. அப்ப திடீர்னு வேகமா வந்த ஒரு டாடா ஏஸ் வாகனம் பாலுச்சாமி பைக் மேல மோதி இருக்கு. அதுல அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அந்த வழியா போன சில பேரு போலீஸுக்கு போன் பண்ணி ஒருத்தர் பைக்ல இருந்து கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறாரு, ஆனா இடிச்சிட்டு போனது எந்த வாகனம், யாரு இடிச்சதுன்னு தெரியலன்னு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த காவலர்கள் தலையில ரத்த வெளியேறி காயத்தோடு கிடந்த பாலுச்சாமிய தட்டி எழுப்பி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி இருக்காங்க. அப்பதான் ட்விஸ்டே காத்திருந்துச்சு. நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, 6 பேர் சேர்ந்து செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறதே. புதுக்கோட்டை விராலிமலை பக்கத்துல துலக்கன்பட்டியை சேர்ந்தவர் தான் பாலுச்சாமி. இவரோட பக்கத்து வீட்டுல உள்ள பங்காளி செல்வத்துக்கும் பாலுச்சாமிக்கும் பாதை பிரச்சனை பல நாளா நடந்திருக்கு. 2 பேரோட வீட்டுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே பாதையை பயன்படுத்தியதுனால முட்டல் மோதலாவே இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்கன்னு ஒரு படையே பஞ்சாயத்து பேசியும் பாதை பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் வரவே இல்லை. அடிக்கடி அடிதடின்னு அடிச்சு உருண்டும் இருக்காங்க. யாருக்கும் யாரும் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் விட்டு கொடுக்காதனால பிரச்சனை நீண்டுகிட்டே போயிருக்கு. அதனால பாலுச்சாமியோட கதையவே முடிக்க திட்டம் தீட்டி இருக்காரு செல்வம். அந்த பிளான ஆக்சிடென்ட் மாதிரியே அரங்கேற்றவும் செஞ்சிருக்காரு. வழக்கம் போல நைட் ஷிஃப்ட்டுக்கு போன மகளை விட்டுட்டு வந்த பாலுச்சாமியோட பைக் மேல டாடா ஏஸ் வாகனத்தை வேணும்னே மோத வச்சிருக்காரு செல்வம். அதுக்கப்புறம் தன்னோட உறவுக்காரங்களான முனியாண்டி, மணிகண்டன், மாரிமுத்துன்னு மொத்தம் 6 பேர் சேர்ந்து பாலுச்சாமிய இரும்பு கம்பியால கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு பாலுச்சாமி. அவரோட உயிர் அடங்கிருச்சா அப்படிங்கறத உறுதிப்படுத்தின செல்வம் தன்னோட கூட்டாளிகளோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த காட்சி எல்லாமே சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சிகளை எல்லாமே பார்த்த போலீஸ் அடுத்து செல்வம் வீட்டுக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரை அடிச்சு கொலை செஞ்ச எந்த உறுத்தலும் இல்லாம சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு செல்வம். போலீஸ பார்த்ததும் அவங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காத செல்வம், ஆமா சார், அவனோட தொல்லை தாங்க முடியல, தினம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதான் போட்டு தள்ளிட்டேன்னு தென்னாவட்டா சொன்னதோட காவல் வாகனத்துல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் திமுறாவே போயிருக்காரு.
அதே மாதிரி கொலை செய்ய உடந்தையா இருந்த 4 பேரை கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா இருக்கிற 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.